நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் சூரியன் வரும் காலகட்டம், அதாவது ரிஷபத்தில் சூரியன் வருகின்றன. உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. கலை நாட்டங்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. மக்களிடம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் நடக்கின்றன. குரு பயிற்சி ஹம்சம் பஞ்சயோகா சொல்லுவோம், ஹம்ச யோகா அந்த அம்சத்திலையும் வருகின்றன. அப்போ ஹம்ச யோகம்ங்கிறது மிகப்பெரிய யோகத்தில் ஒன்று. அப்போ ஒரு நிறைய ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. அதில் உங்கள் ராசி எதுன்னு அதையும் பார்த்துருவோம். இந்த நேரத்தில் செல்வ செழிப்பு, பொருளாதாரம், நகையின் விலையேற்றங்கள், உலக போர் மாற்றங்கள் இப்போ குறைகிறது. அரசியல் நிகழ்வுகள் பல மாறுதல்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அப்போ இதோட ராகு கேதுக்குள் இந்த அடைபட்ட மாதத்தில் பயணிக்கிறோம். பொதுவாக ராகு கேது அத்தனை கிரகம் அடைபட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? செல்வம் சேருமா சேராதா? கடனில் இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுமா? மனநோய், மன நெருக்கடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் என்ன? உடல்நிலைகள், கல்வி கற்கும் மாணவர்கள் தாங்க. மாணவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் என்ன வளர்ச்சியாக இருக்கும், எதுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லோரும் ஒரே துறையை நோக்கி போகிறாங்க. ஆனால் அவங்க ஜாதத்தில் கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட்டாக, தனியார் துறையா, அதையும் பார்த்துருவோம். அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்பிலும் அவங்களுக்கு இந்த வசியம் இருக்கும், இந்த துறைகள், இந்த இதெல்லாம் அதை பற்றி பேச போகிறோம். மிகப்பெரியது சார். வெளிநாடா உள்நாடா இப்போ சொல்லிடுங்க சார். உலக அளவில் பல மாறுதல் இருக்குது. இப்போயும் சொல்கிறேன், நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். ஏன்னா உலக அளவில் பிரச்சனை இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அப்போ உங்கள் ராசி என்ன சொல்லிடுது? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன் கோச்சாரத்தில் மாறுகின்ற இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதத்தில் ஒன்று. சுபகாரியங்கள் பலது இருக்குது. அக்னி நட்சத்திரத்தை தாண்டியவுடன் உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். வெற்றி வகை சூட ரெடியாக இருங்க. உங்களுக்கு தான். ரிஷபராசி அன்பர்களே, கவர்ச்சிக்கு பஞ்சமில்லை, பொறுமைக்கு பேர் போனவங்க ரிஷபராசி. சிந்தனையில் சிற்பின்னு சொல்லலாம். அவ்வளோ சிந்தனை, அவ்வளோ திங்க் பண்ணி செல்கிறாங்க. க்ரியேட்டிவிட்டி, ஒரு கலை நுணுக்கம், ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கெலாம் இந்த ராசியில் இருக்கும். இது ஆணோ பெண்ணோ ரிஷபத்தில் பிறந்தால் அவர்கள் எங்கே இருக்காரோ அவர் கூட பல பேர் பேச, கடினமான சூழ்நிலையை கூட இலகுவாக கையாண்டுக்குவாங்க. இந்த ராசியில் பிறந்த பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க. 2-3 சொல்லிட்டு டக்குன்னு போவோம். இளையராஜா அவர்கள், சமந்தா, கீர்த்தி சுரேஷ். இப்போ நமக்கு தெரிஞ்ச இன்னும் ஹாலிவுட் லெவலில் இருக்குது கலைத்துறைக்காக, பட் புரியாது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த ராசி நட்சத்திரத்தில் வராங்க, பார்த்துக்காங்க. அப்போ இந்த ராசி எங்கே இருந்தாலும் மக்களை மகிழ்விக்க, மக்களை கவரும் தன்மை உண்டு. சார், முக்கியமான விஷயம் பேச வேண்டியது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வந்து 7ஆம் இடத்தை குரு பார்வை செலுத்தும் காலகட்டம். முதல்ல இந்த ராசிக்கார் ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்க பண வருவாயை அதிகரிக்க வேண்டிய காலகட்டம். தனதானிய விருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ கையிருப்பு பணத்தை சரியான முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டம். இப்போ பணம் சேர்க்கலாமான்னு இருக்கிற பணத்தை காப்பாற்ற வேண்டிய காலகட்டம். பணத்தை சரியாக முதலீடு செய்து, இதில் சார் முதலீடு செய்யலாம். முதலீடுக்கு நிறைய பேர் ஃபிக்ஸ்டு டெபாசிட், அது வயதுக்கு தகுந்த மாதிரி வரலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணலாம், பாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், நகை, இது போன்ற ஒரு அம்சத்தில் பணத்தை முதலீடு செய்து காப்பாற்ற வேண்டும். பொதுவாக வீடுன்னு வரும்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கே, வீடு கட்டுறது யோகமாக. வீடுன்னு வந்துட்டு மட்டும் டாக்குமெண்ட்டை பார்க்கணும். வண்டி வாகனம் பார்க்கலாம், அதெல்லாம் டாக்குமெண்ட்டை பார்க்கணும். நான் ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னேன், வண்டி வாகனம் வாங்கும்போது டாக்குமெண்ட்டை பாருங்கன்னு. அவர் செகண்ட் ஹேண்ட் தான் வாங்குறாரு. இல்லை சார், சீப்பஸ்ட் ரேட் சார், வண்டி மெக்கானிக்கை பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்ட்டுங்கிறார். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போன்னு தெரியும், அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 8000 ரூபா ஃபைன் இருக்குது. அந்த ஃபைனை கட்டினா தான். அப்போ இவர் கட்டி தான் வாங்குறார். அப்போ டாக்குமெண்ட்டுன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இதையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ வண்டி வாகனம், இடம், சொத்து சம்மந்தப்பட்டது இருக்கின்றன பாருங்கள். சார், நம்ம திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை போயிடுவோம். உத்தியோகம் மனுஷ லட்சணம் ஆயிடுச்சு. இப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம், மனுஷன் ஆண் பெண் இருவருமே. இப்போ வேலை என்ற ஒரு சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் மாதமாக. வேலை செய்யும் இடத்துல பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக இருந்த படிநிலை அப்படியே மாறுதுங்க. வேலை இருக்குமோ இருக்காதோ, எனக்கு கிடைத்த மரியாதை மாற்றம் ஏற்படுமா, அதை விட முக்கியமாக சம்பளம், இதே சம்பளம் இருக்குமா? சார், இப்போ ரெசெஷன் ஒன்று வரப்போகுதுங்க. நான் இந்த விஷயம் ஓப்பனாக இந்த சேனலில் தான் சொல்கிறேன். உலக அளவில் ரெசெஷன் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. அது செப்டம்பர் மாதம் நெருக்கத்தில் வருது. இந்த ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு தயாராக்கணும். ஒரு சேஃபஸ்ட்டு ஜாபில் போய் வைக்கணும். ரெசெஷன் வந்தால் எனக்கு என்னங்க ஈரானில் குண்டு போட்டால் நம்ம வீட்டில் கேஸ் வரலைங்க. அப்போ அமெரிக்காவில் வேலைவாய்ப்புகள், பொருளாதாரம், பேங்க் ஷட் டவுன் ஆகுதுன்னு வைங்க. அதை கண்டினியூஸாக இங்கே நமக்கு ஃபண்டு வராது. இங்கே இருக்க அதை சார்ந்து தொழில் கொடுக்குறவங்க, நான் ஒரு டாக்ஸி டிரைவருக்கு சொல்லியிருக்கேன். அவருக்கு என்னென்னா, அவர் ஐடி கம்பெனியில் வண்டி ஓட்டிகிட்ருக்கார். சார், ரிசெஷன் வரப்போகுது, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மாறப்போகுது, பார்த்துக்கன்னு சொன்னார். அவர் பயப்பட்டார். இது இல்லையான்னு பார்ப்போம்.
அப்போ வேலை வாய்ப்புகள் நிறைய மாதம் இருக்கலாம். சேஃபஸ்ட்டு பொசிஷன் போய்க்கங்க. கடனை குறைக்க வேண்டிய வழி பாருங்க. இருக்கிற கடனை அடைத்துட்டு சேஃபாக இருக்கிற பொசிஷனுக்கு வாங்க. ஜாபில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை மாறுதல். அது அதாக இருந்தாலும் குயிக்கஸ்ட் பொசிஷன், வெளிநாடாக இருந்தாலும். அடுத்து திருமணம். சார் திருமணம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அதுதான் இந்த கேள்வியாக இருக்கிறது. சார் உங்களுக்கு குருபலன் வருது. சார் குருபலன் வந்தால் திருமணமாக? குருபலனும் தசாபுத்தியும் இணைவைத்தான் திருமணத்தை கொடுக்கின்றன. உண்மை போட்டு உடச்சிருவாங்க. ஏன்னா குருபலன் வருது புலி வருது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஏன் திருமணம் நடக்கலாம்னு கேள்வி வரும் இல்லையா? சார் குருபலன்கிறது நம்ம விருப்பப்படுற மாதிரிங்க. தசாபுத்திங்கிறது நமக்கு கிடைக்கிற மாதிரி. அப்போ நம்ம விருப்பப்படாது கிடைக்கும். தசாவின் வலிமை பொறுத்து தான். அப்போ விருப்பமும் தசாம் ரெண்டும் நடக்குன்னா நம்ம கோச்சாரமும் தசாவும் இரண்டும் இணைந்து திருமணத்தை நிகழ்வை நடத்தணும். அப்போ கோச்சாரங்கள் திருமணத்துக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன. ஜாதக அமைப்புகள் தசாபுத்திகளோ அதுக்குண்டான பரிகாரங்களும் செய்யுது. திருமணத்தில் இன்று மிகப்பெரியதாக இருக்குது. மிகப்பெரிய திருமண பொருத்தத்தில் பார்க்கும் முறை மாறி இருக்கிறதுன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்த 10 பொருத்தம் 10ஆவது பொருத்தம் ஆயிடுச்சு. ராகுகேது மட்டும் பார்த்தோமா பத்தாதுங்க. ஏன்னா எல்லோரும் 6ஆம் பாவத்தை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கோம். 6ஆம் பாவங்கிறது என்னென்னா, சார் 6ஆம் பாவங்கிறது வேலை ரீதியாக எல்லோரும் வேலைக்கு போகிற தப்பு இல்லை. 6ஆம் பாவம் கடன். அதே 6ஆம் பாவத்தை வலுப்படுத்தி கொண்டே இருக்கும் காலகட்டத்தில் திருமண வாழ்க்கைகள் பாதிக்கின்றன. அதுக்கு நிவர்த்தி ஸ்தானம் பார்க்கும் முறை. காதல் தான் இன்றைக்கி மிகப்பெரிய. காதல் கைகூடுமா, கரை சேருமா? காதல் நிறைய பேருக்கு இருந்து அவங்களுக்கு எப்போதாங்க அவங்க காதல் சம்பந்தம் 5ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் தீர்மானிக்கின்றன. 5-11 சம்மந்தப்படுதா. 5-8 திருமண வாழ்க்கையில் வேறு பிரச்சனையை கொண்டு வருகின்றன. அப்போ காதல் கைகூடுமா என்ற ஒரு இதுவும் பார்க்கணும். இப்போ முக்கியமான விஷயம் சார், பிஸ்னஸையும் ஹெல்த்தையும் பேசிட்டு முடிப்போங்க. அது முக்கியமானது மாணவர்கள் எஜுகேஷன். சார் மாணவர்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் மிகப்பெரிய தலையில் ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்குதுன்னா, என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் என் குழந்தைங்க நல்லாயிருக்கும். பெற்றோர்கள் தன் குழந்தையை மிகப்பெரிய வளர்ச்சி ஸ்தானத்தை கொடுக்க காத்திருக்கார்கள். குழந்தைகள் ஒத்துழைப்பும் கொடுக்கின்றன. ஆனால் ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் காலேஜா, மேனேஜ்மெண்ட்டில் ஃபீஸ் கட்டிடலாமா, என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், டிப்ளமோவா இன்ஜினியரிங்கா, இன்ஜினியரிங் போகணுன்னா ப்ளஸ் எதில் போட்டு கொண்டு போகலாம், மேக்ஸ் கம்மியாக வருதுமே, அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, கவர்மெண்ட் வேலைக்கு பேங்க்கா, இது மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால். நான் ஒரு தம்பிக்கு சொன்னேன், உங்களுக்கு பையனுக்கு பேங்கிங் செக்டர் வேலை இருக்குது, அப்போ பிபிஏ எம்பிஏ போட்டு கொண்டு போங்க. இதைத்தான் சொன்னேன். இல்லைங்க அப்படின்னு இன்ஜினியர் போட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த தம்பி கனரா பேங்க்கில் தான் கிடச்சிருக்கு. அப்போ படித்த படிப்பும் அதே மாதிரி வந்திருக்கலாம். இது மாதிரி பார்த்து எடுக்கணும். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் 10க்குரிய 11ஆம் ஸ்தானத்திலிருந்து இருக்கின்ற தொழில் வளர்ச்சி அடைக்கக்கூடிய காலகட்டத்தில் கவனமாக செயல்பட்டு வெற்றி வாய்ப்பை பார்க்கணும். தெரியாமல் ரிஸ்க் எடுக்காது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழிலில் கவனம். கூட்ட தனித்த ஜோதிடம் பார்த்துட்டு பண்ணுங்கள். உடல்நிலையை பற்றி கேட்காதவர்கள் இப்போது உடல்நிலையோட மனநிலை, ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு மிகப்பெரிய நோயில் காத்திருக்கீங்க. மன நெருக்கடியால் தூக்கமின்மை, பல பிரச்சனைகள், பல உடல் கூறுகள் பாதிப்பு ஏற்படுன. இன்றைக்கி என்கிட்ட கிளைண்ட்டாக வந்து கேட்குறது ஸ்ட்ரெஸ்ஸு, ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட கேள்விகள், கேன்சர் சம்மந்தப்பட்டது, மூட்டு சர்ஜரி பண்ணலாமா, ஆயில் கண்டம் இருக்குமா, இது மாதிரி அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஜாதகம் பார்த்து அதுக்குண்டான வழிபாடுகள் தெரிஞ்சு சேஃப்டியாக வேண்டியது முக்கியம். இப்பொழுது உங்களுக்கு இறை நம்பிக்கைகள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக என்ன தெய்வம் விட்டால் சார் நல்லாயிருக்கும், காவல் தெய்வத்தை பிடித்தால் கரை சேர்ந்து விடுவீர்கள். உங்கள் குலதெய்வத்தில் இருக்க காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, ஜெயித்து வந்துடுவீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அஷ்டலட்சுமி வழிபாடும் உங்களை மிகப்பெரிய யோகத்தை கொடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.